விஜய்க்கு முதலமைச்சர் பதவி மீது ஆசை, மக்கள் மீது கூட அக்கறை கிடையாது அவருக்கு. அந்த பதவி மீது ஆசை இருக்கிறது என்பதை மிக தீவிரமாக, வேகமாக வெளிக்காட்டிக் கொண்டு வருகிறார். அவ்வளவுதான். பதவி மோகத்திலே அலைகிறார். அவருடைய பேச்சு அதைத்தான் காட்டுகிறது. எந்த கொள்கையையும் சொல்லவில்லை. எதற்காக நான் அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்லவில்லை. அவர் அரசியலுக்கு அரசியல் செயல்பாடுகளை நிகழ்த்தி கொண்டு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் தான் பதவிக்கு வர முடியும். ஆனால் அவர் நான் தான் பதவிக்கு வரப்போகிறேன் என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் சொல்கிறாரோ இல்லையோ தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் அயர்ந்து தூங்கும் பொழுது எழுப்பி கேட்டால் கூட விசில் சின்னத்தில் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான்றதை அவர் சொல்றாரு. அதான் சொல்றேன், கற்பனையிலேயே மிதக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்களிடம் செல்ல வேண்டும். இறந்து போனவர்கள் வீட்டுக்கு கூட துக்கம் விசாரிக்காமல், எனக்கு தெரிந்து ஒரு தலைவர் ஒருவர் இறந்து போனால் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திலே போய் துக்கம் விசாரிப்பார்கள். அவர்களை குடும்பத்தாரை துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனிதராகி இருக்கிறார். ஆமா, என்ன செய்வது? தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு டி.கே.சி. இளங்கோவன். விஜய்க்கு முதலமைச்சர் பதவி மீது ஆசை, மக்கள் மீது கூட அக்கறை கிடையாது அவருக்கு. அந்த பதவி மீது ஆசை இருக்கிறது என்பதை மிக தீவிரமாக, வேகமாக வெளிக்காட்டி கொண்டு வருகிறார். அவ்வளவுதான். பதவி மோகத்திலே அலைகிறார். அவருடைய பேச்சு அதைத்தான் காட்டுகிறது. எந்த கொள்கையையும் சொல்லவில்லை. எதற்காக நான் அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்லவில்லை. அவர் அரசியலுக்கு அரசியல் செயல்பாடுகளை நிகழ்த்தி கொண்டு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் தான் பதவிக்கு வர முடியும். ஆனால் அவர் நான் தான் பதவிக்கு வரப்போகிறேன் என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் சொல்கிறாரோ இல்லையோ தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் அயர்ந்து தூங்கும் பொழுது எழுப்பி கேட்டால் கூட விசில் சின்னத்தில் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான்றதை அவர் சொல்றாரு. அதான் சொல்றேன், கற்பனையிலேயே மிதக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்களிடம் செல்ல வேண்டும். இறந்து போனவர்கள் வீட்டுக்கு கூட துக்கம் விசாரிக்காமல், எனக்கு தெரிந்து ஒரு தலைவர் ஒருவர் இறந்து போனால் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய இடத்திலே போய் துக்கம் விசாரிப்பார்கள். அவர்களை குடும்பத்தாரை துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனிதராகி இருக்கிறார். ஆமா, என்ன செய்வது? தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு டி.கே.சி. இளங்கோவன்.